ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதில் கடைசி எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் செகண்ட் சப்டிவிஷன். இது வரைக்கும் நம்ம எல்லாமே குவாட்ராட்டிக் ஃபார்முலானா என்னென்ன மெத்தட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான் நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இதோட இன்ட்ரோ வீடியோவும் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு நம்ம இப்போ சால்வ் பண்ணக்கூடியது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் சால்வ் திஸ் ப்ராப்ளம். இதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு நம்மளுக்கு, ஃபைண்ட் the nature of the root of the following quadratic equation if real roots exist find them. ஸோ நேச்சர் ஆஃப் தி ரூட் கண்டுபிடிக்கணும். ரியல் ரூட்டா இருக்கிற பட்சத்தில் சொல்யூஷன் ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். நவ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்ம்ல இருக்கான்னு பார்க்கணும். ஜெனரல் ஃபார்ம் என்னது? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இருக்கு. ரைட்டா? அப்போ ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, சி வேல்யூ என்ன எடுத்துக்கலாம். ஓகே, சொல்யூஷன் ஏ ஈக்குவல் டு என்னது 3. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தானே, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்கு 3. ரைட்டா? அதே மாதிரி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது -4√3, கான்ஸ்டன்ட் என்னது 4. ஓகே, ஸோ இப்போ அதை தான் எடுத்து நான் எழுத போறேன். ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு -4√3, சி ஈக்குவல் டு 4. ஓகே, இதை மூணத்தையும் நான் எழுதிக்கிட்டேன். நவ் நேச்சர் ஆஃப் தி ரூட், நேச்சர் ஆஃப் தி ரூட், நேச்சர் ஆஃப் தி ரூட்னா என்னது? டி வேல்யூ. ரைட்டா? டி இஸ் ஈக்குவல் டு என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ரைட்டா? ஸோ அப்போ டி ஈக்குவல் டு பி வேல்யூ என்னது? -4√3, -4√3 the whole square minus 4 into a வேல்யூ என்னது 3 into c வேல்யூ என்னது 4ac. ரைட்டா? ரைட். இப்ப -4√3 ஸ்கொயர் பண்றேன். இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் கிடைக்கும். ரைட்டா? ஸோ அப்போ அதை அப்படியே விட்டுருவோம். அடுத்து இந்த 4 ஸ்கொயர் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 16 இன்டூ இந்த √3 ஸ்கொயர் பண்ணனா, இது ஆக்சுவலி √3, √3 ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 3. ரைட்டா? மைனஸ் 4 சார் என்னது 16 இன்டூ 3. ரைட்டா? இந்த 4 மல்டிப்ளை பண்ணிட்டு நவ் 16 இன்டூ 3 மைனஸ் 16 இன்டூ 3 என்னது 0. ரைட்டா? ரெண்டு வேல்யூ என்ன ஆயிடும்? கேன்சல் ஆகி இதுவும் என்னது 0ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ டி வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0. டி ஈக்குவல் டு 0 வென் நேச்சர் ஆஃப் தி ரூட் படி வென் டி ஈக்குவல் டு 0 இருந்தா என்னது? ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் தானே, ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். டி ஈக்குவல் டு 0 இருந்தா என்னது? ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். ஓகே, சரி, ரைட். இப்ப ரியல் ரூட்ஸா இருக்கிறனால நான் என்ன பண்ணணும்? ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகே, ரூட்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டி தானே, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac என்னது? டி. ஓகே, டிவைடட் பை 2a. ஓகே, நம்ம இங்க ஃபார்முலாலே நம்ம மேல சொல்லியிருப்போம். ஓகே, இங்க ஃபார்முலா பார்த்தா தெரியும். இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் என்னது? இந்த இடத்துல √d அப்படின்னு எழுதியிருப்போம். ரைட், ஈக்குவல் டு மைனஸ் பி வேல்யூ என்னது? இங்க இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் -4√3 தான் பியோட வேல்யூ. ஓகே, அப்ப மைனஸ் ஆஃப், இது ஃபார்முலால இருக்கிற மைனஸ், இது பியோட வேல்யூ -4√3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டி வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 0. ஓகே, அப்ப 0 ஹோல் டிவைடட் பை 2 இன்டூ ஏ வேல்யூ என்னது 3. ஏ இங்க நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஏ வேல்யூ 3. ரைட்டா? சரி, இப்போ ஈக்குவல்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன கிடைக்கும்? பிளஸ். ஓகே, அப்ப +4√3 பிளஸ் ஆர் மைனஸ் √0ங்கிறது என்னது? 0. ரைட்டா? டிவைடட் பை 2 3 சார் என்னது 6. ஓகே, சரி. அப்ப இந்த 4√3யோட +0 பண்ணாலும் சரி, அப்படி இல்லாட்டி 4√3யோட -0, ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ்ல ரெண்டு ஆப்ரேட்டும் நம்ம போடணும். ஓகே, ரெண்டு ஆப்ரேஷன் டிவைடட் பை என்ன இருக்கு? 6. ஓகே, டிவைடட் பை 6 அண்ட் நடுவில். ஓகே,
ஸோ இது என்னது எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4√3 + 0 ஆர் 4√3 - 0 டிவைட் பை 6ன்னு வரும். ஓகே சரி, இப்போ இந்த 0 இருந்தாலும் இல்லாட்டி ஒன்று தானே. ஸோ அப்போ இது எடுத்துட்டேன்னா இது எத்தனை டைம்ஸு 2 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ். ஓகே ஸோ இப்போ கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 2√3/3 அண்ட் இதை கேன்சல் பண்ணல இந்த -0ல ஒன்று வரப்போறது. அப்போ இது 2 2 சார், இது என்னது 2 3 சார். அப்போ ஆன்சர் என்னது 2√3/3. நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு d = 0ங்கிறனால ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் தானே. இப்போ நம்மளுக்கு பாரு ரெண்டு ரூட்ஸுமே என்ன வந்திருக்கு 2√3/3 2√3/3. ஓகே ஸோ இதுதான் நம்மளுக்கு வேண்டிய ரிசல்ட். ஓகே ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஓகே therefore the roots of the quadratic equation are 2√3/3 and 2√3/3. ஓகே ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்னது ஒரு கம்ப்ளீட் ப்ராப்ளமா கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே ஸோ எந்த ஒரு தப்புமே கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கணும். ஓகே ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெசன்டேஷன் முறையாகவும் இருக்கும். ஸோ இது வேணா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர்ஸ். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சிக்கோங்க. ஷேரிங் ஆஃப் நாலேஜ் இஸ் அ ப்ரெஷியஸ் ஒர்க். ஓகே ஸோ இது நம்ம கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் போடுறோம். ஸோ அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் உங்களோட டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆர் கீழே என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணீங்கன்னா we can have 1-to-1 personal classes also. Okay, so thank you. Stay tuned with Learn Max Easier.